தமிழ்நாட்டுல பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு. முக்கியமா அதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அண்ணாமலை அவர்களுக்கு தான் சேரும். அகைன் அதுக்கு முன்னாடி ராஜா ஆகட்டும், தமிழிசை ஆகட்டும், இவங்கெல்லாம் தான் ஒரு பிஜேபி ரெப்ரஸன்டேட்டிவா இருந்தாங்க. மிஞ்சி போனா நமக்கு மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு, நிர்மலா சீதாராமன் ஆகட்டும். பட் அந்த பிஜேபின்ற ஒரு பார்ட்டியை வேற விதமா பார்த்துட்டு இருக்கிறத போயிட்டு ஒரு 2019 அப்புறம் ஒருத்தர் வராரு, அண்ணாமலைன்ற ஒருத்தர் வந்து என்டையர் ஆல்மோஸ்ட் ஒரு பிஜேபின்ற மாதிரி ஒரு பார்ட்டியே இப்படி ஒரு நிறைய இடத்துக்கு எடுத்துட்டு போய் காமிச்சது இல்லாம ஒரு 2021 நடந்த எலெக்ஷன் ஆகட்டும், அப்பப்போ கேம்பெயின்ல எல்லாமே அவர் வந்து ரொம்பவே அதுக்கு நிறைய உழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் என்ன ஒரு மாதிரியான ஒரு ஒரு டாக்ஸ் பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு சரியான மனிதன் தவறான இடத்துல இருக்காருன்ற மாதிரி விஷயங்கள் போயிருந்தாகட்டும், எப்படி அவர் இந்த இடத்துல இல்லாம வேற இடத்துல வேற ஒரு கட்சியிலயோ வேற ஒரு பார்ட்டியோ முக்கியமா தனி கட்சியில இருந்தாலும் ஒரு இன்னும் நிறைய வந்து நிறைய சேர்ந்திருப்பாரு. முக்கியமா சீமான் அவர்களை விடவும் அதிகமான ஒரு இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு ஒரு அவர்கிட்ட இருக்கிற ஒரு நாலேஜ் ஆகட்டும், அவர்கிட்ட இருக்கிற ஒரு துடிப்பாகட்டும், உழைப்பு எல்லாமே சொல்லலாம். சரி, ஓகே, அவரை பத்தி கொஞ்சம் என்ன இதுன்னெல்லாம் பார்த்துட்டு இப்ப என்ன மெயினா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை பத்தி பார்த்துடலாம். ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும், நம்மளே அவர்கள் பேசிக்கா வந்து ஒரு பிடெக் கிராஜுவேட். லேட்டர் அவர் வந்து எம்பிஏ ஐஏஎம்ல படிச்சுட்டு யூபிஎஸ்சி கிராக் பண்ணிட்டு ஐபிஎஸ்ல 2011 ஜாயின் பண்ணியிருக்காரு. லேட்டர் ஒரு ஒரு 7 to 8 years சர்வீஸ் இந்த உத்தர கர்நாடகன்னு சொல்லுவாங்க, மேங்களூர் உடுப்பி அந்த இடத்துலலாம் சர்வீஸ் பண்ணிட்டு லேட்டர் 2019 இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதுனால பாலிடிக்ஸை ஜாயின் பண்ணி அப்புறம் உங்களுக்கே தெரியும் பிஜேபியில் ஜாயின் பண்ணி தமிழ்நாட்டில் நிறைய இடத்துக்கு பிஜேபின்ற ஒரு பார்ட்டி இருக்கிறதாம அதோட விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்து சேர்க்கறதுல ஒரு பெரிய பங்கு ஆற்றிருக்காருன்னு சொல்லலாம். ஆக்சுவலா எனக்கு பர்சனலாகவே அண்ணாமலை அவர்களை வந்து ரொம்பவே இன்ஸ்பைர் பண்ணுவேன். சாதாரணமாக அவருடைய நாலேஜ் ஆகட்டும், அவரோட உழைப்பாகட்டும், எல்லா விஷயங்களுக்காகவும் சொல்லலாம். அதை தாண்டி இப்போ கடைசி ஒரு வாரம்னே சொல்லலாம், அண்ணாமலை அவர்களை சுற்றி நிறைய நியூஸ் எல்லாம் போயிட்டே இருந்தது. அவர் வந்து பிஜேபியிலிருந்து கட்சி விட்டு விலகிறாரா, புதிய கட்சி ஒன்று தொடங்குறாரா, ரஜினிகாந்தோடலாம் சேர்ந்து தொடங்குறாரான்ற மாதிரி நிறைய நியூஸஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. சரி, ஓகே, அதை பற்றிலாம் நியூஸ்லாம் செக் பண்ணபடி என்ன அப்படின்னு இருக்குன்னா, இப்போ 2 நாள் அந்த டாக் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு. காரணம் ஜூன் 2, 3 வந்து 2 நாள்ல போய் அமித்ஷா அவர்களை மீட் பண்ணி ரெசிக்னேஷன் லெட்டர் இந்த மாதிரி கொடுத்ததா வந்து நிறைய நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. பட் எந்த அளவுக்கு அது வந்து நிறைய இடத்துல மறுப்பும் தெரிவிச்சிருக்கு, நிறைய இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அது வந்து நீங்க விலகக்கூடாதுன்ற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நியூஸ்ல வந்துகிட்டு இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே, ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா எனக்கு அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சது. ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே அந்த சிம்டம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும். ஏன் அவர் ஒரு அதிருப்தியில இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிட்டு இருந்தது. அவர் நிறைய இடத்துல அவர் பேசுறப்ப ஆகட்டும், வெளிப்படையாவே நிறைய இடத்துல வந்து அவர் பத்தி அந்த நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருந்தது. அதுக்கான காரணங்கள்லாம் ஒவ்வொன்றா பார்த்தபடி நியூஸ் எல்லாம் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணுவேன். முக்கியமா ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்ச ஒரு விஷயம் வந்து அவருக்கு பிடிக்கல. அவருக்கு அந்த விஷயம் வந்து பிடிக்கல. தனியாவே ஒரு பிஜேபின்ற ஒரு கட்சி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு போல இருக்கு. அதேதான் ஏடிஎம்கே சைடும் நிறைய பேருக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏடிஎம்கே தனியா நின்று இருந்தா கூட ஓரளவுக்கு அதுக்கு மேல ஒரு நம்பிக்கையில ஓட்டோ வாங்கியிருக்கும். அது பிஜேபியோட சேர்ந்ததுனாலே அதோட டைல்யூட் ஆகி இன்னும் கம்மியாயிருச்சுன்ற மாதிரியே கொஞ்சம் சொல்லலாம். அது அது ஒரு அதிருப்தியால அந்த ஒரு விஷயத்துலையும் சொல்லலாம். செகண்ட் வந்து இப்ப 2025 தமிழ்நாடு மாநிலங்கள் பாஜக தலைவர் பதவி வந்து நயினார் நாகேந்திரன் அவருக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு விஷயம் அதுக்கிட்டு அப்ப அவர் கொடுத்துருந்தாங்க. பட் எகைன் அந்த ஒரு விஷயமும் என்னவா இருந்தாலும் இருக்கும்ல. ஆக்சுவலா நான் ஒரு கட்சிக்கு அவ்வளவு உழைச்சு அவர்னாலதான் இந்த கட்சி தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு பேருக்கு தெரிய வருதுன்ற இடத்துல இருந்தும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ அவரு மேபி அந்த ஒரு விஷயத்துக்கு காரணமாகவும் அதிருப்தியில இருக்கலாம். முக்கியமா போன டைம் ஒரு 4 சீட்டு ஜெயிச்சோம். இந்த டைம் உங்களுக்கே தெரியும் ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. பட் அகைன் அதை தாண்டி புதிய கட்சி ஏதாவது ஒண்ணு நிறைய நியூஸ்ல எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல நியூஸ் எல்லாம் வருது. முக்கியமா தமிழக அடையாளத்தையும் தேசிய ஒரு பார்வையும் இந்த ரெண்டு ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு பண்ணி நேஷனல் பாலிடிக்ஸ் ஸ்டேட் பாலிடிக்ஸை தாண்டி ஒரு ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் கொண்டு வர்ற ஒரு ஐடியால இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா ஒரு கான்பிடண்டா இங்க இறங்கியிருக்காருன்னு பார்த்தா முக்கியமா தாவேக்காவோட வெற்றின்னு சொல்லலாம். தாவேக்காவோட வெற்றினால இளைஞர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துல ஆர்வமா இருக்காங்க. அவங்க அண்ணாமலைக்கு எவ்வளோ
ஆதரவு கொடுக்குறாங்க, ஆதரவா இருக்காங்க, சப்போர்ட்டா இருக்காங்கன்றதும் அவருக்கு தெரிய வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சுற்றி இருக்கிற நிறைய பேரும் மேபி அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி பட் இந்த விஷயங்களுக்காக மேபி அண்ணாமலை அவர்கள் அதிருப்தினாலும் சில ஒரு ஐடியாக்கள் இந்த மாதிரி விஷயங்கள அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும். சரி, தாவேக்கா மாதிரி ஒரு கட்சி இளைஞர்கள் முக்கியமா அரசியல்ல இதுக்கப்புறம் ஒரு ஏடிஎம்கே திமுகன்ற ஒரு விஷயங்கள் ரொம்ப பேடே அவுட் ஆகிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பண்றதுதான் ரொம்பவே ஒரு பழைய அரசியல் மாதிரி இல்லாம இருக்கிறது மட்டும் இல்லாம நிறைய அடுத்து வர இளைஞர்களை வந்து அது கவரக்கூடிய வகையில் இல்லை. ரொம்ப ஆர்டிபிஷியலா ரொம்ப ஒரு நான்சென்சிக்கா இருக்கிறதுனால இப்போ அண்ணாமலை மேபி இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சி அது இன்னும் எக்ஸாக்டா எந்த ஒரு நியூஸும் வரல. இன்னும் ரெசிக்னேஷன் இந்த விஷயங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு விஷயம் இல்லை. நியூஸ் அப்படி இப்படிமா வருது. இப்போதைக்கு நான் இந்த வீடியோ பண்ற டைம்ல எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் கூடிய சீக்கிரம் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதன்படி உங்களுடைய சீக்கிரம் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு ஒரு தாவேக்க ஆல்டர்னேட்டிவா இருக்கும்னு நம்ம நம்பலாம். பட் இது பிஜேபியோட பிளானா அப்படின்ற மாதிரியும் மேபி எடுத்துக்கலாம். பிஜேபியோட பிளான் ஒரு அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு வச்சு கடைசியில ஒரு மக்கள் திருப்பி அதை பிஜேபியோட பி டீம் இந்த மாதிரி விஷயங்களை கூட நிறைய பேர் அந்த டாக்ஸ் கொண்டு வரலாம். உண்மை எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் யாரா இருந்தாலும் இந்த ஒரு டாக் தான் கிரியேட் பண்ணுவாங்க, பிஜேபியோட பீட்டிங்ன்ற மாதிரி. பட் அது எந்த அளவுக்கு தெரியல. சரி, ஓகே. இன் கேஸ் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்கினா ஒரு தாவைக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கும். இந்த ரெண்டு கட்சிகளும் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லயே ஒரு காம்படிட்டிவா இருக்கும்னு நம்ம கேரண்டியா நம்பலாம். இன்கேஸ் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி ஆதரவாளர்கள் போனா. ஏன்னா ஒரு டிஎம்கே ஏடிஎம்கேன்றது ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும் ஃபேட் அவுட் ஆகிட்டு இருக்கிறது. இப்போ அடுத்து வர இந்த சொல்றாங்கல்ல அந்த ஒரு விஷயமாகட்டும், அடுத்த ஒரு இளைஞர்கள் அடுத்த ஒரு புதிய அரசியல் எல்லாமே இவங்களுக்காக சார்ந்ததா இருக்கும்னு நம்ம நம்பலாம். மேபி என்னதான் தாவைக்கா இருந்தாலும் சில எதிர்ப்பு அங்கே இருந்தா அது நான் எந்த இடத்துல காமிக்கணும்னு நிறைய இளைஞர்கள் ட்ரை பண்ணா மேபி அது அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால யாருக்கு அட்வான்டேஜ்னா ஏடிஎம்கேவோட எதிர்ப்பு வாக்குகள் ஆகட்டும், டிவிகேவோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது எதிர்ப்பு வாக்குகள் இருந்தாலும் அதை அட்ராக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிஎம்கேவோடதும் தான். பட் இது எல்லாத்தையும் தாண்டி இது என்ன நிலைமை, இது பரவாயில்ல என்ன இப்போதைக்கு இந்த டாக்ஸ்ல இந்த நியூஸஸ்ல ஒரு ரூமர்ஸாக தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. கன்ஃபார்ம்டா இன்னும் எந்த ஒரு நியூஸும் தரல. அதை தாண்டி கட்சி ஆரம்பிச்சான் ஒரு ஒரு பேஸ் வேல்யூ தாண்டி அவர் இன்னும் வந்து சீமான் மாதிரி ஒரு நிறைய இடத்துல அவரோட உழைப்பு அதிகமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் அது அவரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சா கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியா இருக்கும்னு நம்ம நம்பலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் நம்ம இன்சூரன்ஸ் நடந்தா நம்ம அதை பேசலாம். இன்கேஸ் இதுல உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.